நம்ம கடைக்கு பிள்ளைங்கள கூட்டிட்டு போன இந்த ஜெல்லிய கண்டாலே ஆசைப்படாத பிள்ளைங்களே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஜெல்லி நமக்கு தெரியும் இது அன்ஹெல்த்ன்னு. அதுவே நம்ம வீட்ல செஞ்சா ஹெல்த்தியா மாறுங்களா? அதான் இந்த ஜெல்லி நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் இப்ப டீ குடிக்கக்கூடிய அந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல 250 ml தண்ணி எடுத்திருக்கேன். இந்த அகர் அகர் இல்லைன்னா சைனா கிராஸ் கடையில கேட்டாலே கண்டிப்பா கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லயும் இருக்கும். அத வாங்கி கொண்டு வந்து வீட்ல அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா 250 ml தண்ணிக்கு 1 டீஸ்பூன் போதுமான அளவு. இங்க நான் அப்படிதான் பயன்படுத்தி இருக்கேன். இப்ப நம்ம தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த டைம்ல இந்த சைனா கிராஸ் இல்லைன்னா அகர் அகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அது பாருங்க தனியா பொங்கி வருது. இந்த டைம்ல நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம கடைசியா சுகர் ஆட் பண்றோம்னா, ஃபர்ஸ்டே நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது அதுல அந்த அடியில ஃப்ளேவருக்கு அடியில வந்து தண்ணி இருக்கனால தீயக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஜஸ்ட் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்ப உங்ககிட்ட என்ன இது இருக்கோ, அதாவது ஃப்ரூட்ஸ்ல என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் ஓகே தான். இதுல எது போட்டாலும் வரும். நான் இங்க சாத்துக்குடி ஜூஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். அத நல்லா ஃபில்டர் பண்ணி ஜூஸ மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட மாதுளப்பழம் இருந்தாலும் அத ட்ரை பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் இருந்தாலும் அத ட்ரை பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன் இருந்தா அத ட்ரை பண்ணிக்கலாம். எது இருந்தாலும் அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வரும். இப்ப நான் ஆரஞ்சு பழ ஜூஸ தான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் இருந்தாலே போதும். இதுல நான் 3 ஆரஞ்சு பழம் அதாவது சாத்துக்குடி எடுத்திருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பவுல் விரிஞ்ச பாத்திரம் மாதிரி இருக்கு. அந்த இதுல எடுத்து அப்படியே அத ஆற விட்டுக்கணும். இதுக்கு 1 மணி நேரம் வெளியில இருந்தாலே போதும். டக்குன்னு ஆறி கிடைக்கும். இந்த ஆறுனதுக்கு அப்புறம் பீஸ் போட்டு சர்வ் பண்ணா அட்டகாசமா இருக்கும். மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. இதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் உண்டு, த்ரெட்ஸ் ஆப்பும் உண்டு. அதுல நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.